ஜெபம் பண்ண கடவோம். மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கிருபையாய் தந்த புதிய மாதத்தின் ஆண்டவர துவக்க நாள் மதியான பரிசுத்த திருவிருந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையர் நடுவிலே பிரசன்னராக இருந்து அப்பத்தை பிற்கில் உண்மையை வெளிப்படுத்தி இந்த ஆராதனைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை தர வேண்டுமாறு அருள்நாத இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. மகிமைக்காக ஆலய ஆராதனை ஆரம்பத்திற்காகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 240வது பாடலை பாடுவோம். Yesu
நிறைந்திருக்கிறார். சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்துவோம். உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியல்ல எங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டி கொள்கிறோம். பரிசுத்த தேவனே, நித்தியமானவா, பரிபூரணரே, வல்லமை நிறைந்தவா, பரிவுடன் இறங்குவின் பரமே சரணா. பரிசுத்த தேவனே, நித்தியமானவா, பரிபூரணரே, வல்லமை நிறைந்தவா, பரிவுடன் இறங்குவின் பரமே சரணா. பரிசுத்த தேவனே, நித்தியமானவா, பரிபூரணரே, வல்லமை நிறைந்தவா, பரிவுடன் இறங்குவின் பரமே சரணா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூற என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை பிரியமானவர்களே, நாம் இப்போ தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆணுடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக ஆணுடைய கிருபையை தேடி நாம் யாரும் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. ஆணுடைய திரு சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய சிந்தனை ஆராய்ந்து பார்ப்போம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாங்கானவைகள் காணப்படுமானால் இதனால் அவையெல்லாம் நம்முடைய இருதயத்தை விட்டு அகன்று போகும்படியாக ஒப்பு கொடுப்போம். அவருடைய சமூகத்தில் இரக்கத்துக்காக நாம் கெஞ்சுவோம். ஆண்டவரே, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்குமானால் நீர் என் ஜெபத்திற்கு பதில் தர மாட்டீரப்பா. என் இருதயத்தில் காணப்படுகிற அவங்க பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் மன்னியும், அவைகளெல்லாம் நான் விட்டு விடுறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம். நம்முடைய சிந்தை ஆராய்ந்து பார்ப்போம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சிந்தையை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பரிசுத்தப்படுத்தும்படியாக நாம் கேட்போம்.
நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொன்னாரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்க நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மத்தியான வேளையில் ஆண்டுடைய சமூகத்திலே, இந்த புதிய மாதத்திலே நாம் தாழ்த்துவோம், நம்முடைய குறைகளை ஒத்துக்கொள்வோம். ஆண்டவரே, என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உங்க தூய இரத்தத்தினால, உங்க தூய ஆவினால் என்னை கழுவி என்னை சுத்திகரிங்கப்பா என்று கேட்போம். உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் ஆண்டுடைய பரிசுத்த மார்க்கத்தை நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரோடு ஒப்புரவாக முடியும். உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்யுங்கள். அவர் சேர்ந்து சொல்லுவோம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் சொல்லுகிறோமாகவும் பாவம் செய்து அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் நாங்கள் உண்மையாய் பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலையோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றல் என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினால் பாவங்களை சுத்திகரியும். பரிசுத்தாவினால் விடுதலை பெறும். புது ஜீவனர்களாய் வாழும். உம்மோடும் நம்முடையவரோடும் சமாதானத்தோடு வாழும். அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த வேத வசனங்களை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அளிச்சோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையுங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் 6ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். ஞானத்தின் ஆரம்பம். ஞானமும் பலனும் தருகின்ற ஆண்டவரே, உலகத்தை மீட்டு ரட்சித்து உமது அரசுக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றி அமைக்கும்படியாக நீர் அனுப்பிய எமது ஏக சுதனுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் ஞானமும் வல்லமை பெற்று அவரை போல சேவை செய்ய திறனளிக்க வேண்டும் என்று உம்மோடு தூய ஆவியோடு என்றென்று ஆட்சி செய்யும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். உட்கார்வோம். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட
நிருப வாக்கியம் யோவான் எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் முடிய. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதி எல்லாம் பாவம்தான், என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. ஆமேன் என்பது இது ஆண்டவருடைய திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 24ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கு. அவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்க தரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மகிமையே உண்டாவதாக கிறிஸ்துவுக்கே, மகிமையே உண்டாவதாக. வானத்தையும் பூமியோ காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றும் படைத்தவராக இருக்கிற சர்வ விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகலமும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினால் ஜனிக்கப்பட்டவர், தேவத்தில் தேவனானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேதைவனில் மேதைவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராக நமக்காகவும் நம்ம ரட்சிப்புண்டாகும் பரமத்தில் இறங்கி பரிசுத்தாவியினாலே மனுஷனானார்.
வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமத்துக்கு ஏறி பிதாவில் இருக்கிறார். உயிருள்ளவர்கள் மருத்துவரின் நியாயத்துக்கு மயமுடைய திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் குமாரன் பிதாவின் குமாரன் கூட கொடுக்கிறவருமாய் தீர்க்கதரிசி மூலமாய் இருக்கிற பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலத்தை விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். உட்காருவோம். இப்பொழுது சிறு பிள்ளைகள் திருவசனம் கூறுவார்கள். போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது ஞானத்தின் ஆல்பம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்பானது தாழ்மை. நீதிமொழிகள் 13:15. கர்த்தருக்கு பயப்படுதல் நன்றி அடிக்கும். ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 12:15-23-33. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 15:33. ஞானத்தை ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்பானது தாழ்மை. நீதிமொழிகள் 15:33. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது காண்மை. ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 15:33. The fear of the Lord is instruction in wisdom and the humility of the world. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 15:33. ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 15:33. ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 15:33. ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 15:33. ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இந்த வாரத்திலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் பெயர்களை வாசிக்க கேட்போம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் ஜூன் 1/6/2025 அன்று ஏ சுஷ்மிதா குணாலினி டாக்டர் ஆஃப் திரு கே அப்ரஹாம். ஜெபரஞ்சனி ஒய்ஃப் ஆஃப் திரு எஸ் பாக்கியராஜ். ஜூன் 2 அன்று எம் ஜோஷ்வா ஜெபின்சன் சன் ஆஃப் திரு ஜே மார்டின். ஜூன் 3 அன்று எம் தாவீது சன் ஆஃப் திரு எம் மனோகர். ஜூன் 4 அன்று எஸ் சதீஷ் மிஷஸ் சன் ஆஃப் திரு பி சாமுவேல். திருமதி பி சுதா நான்சி கிருபா ஒய்ஃப் ஆஃப் திரு பொன்குமார். ஜூன் 5 அன்று திருமதி கே அன்பு ஒய்ஃப் ஆஃப் திரு கோயில்மணி. இந்த வாரத்திலும் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் ஜூன் 3 அன்று திரு ஜே சுவாமிதுரை திருமதி எஸ் ஜோதி. ஜூன் 6 அன்று திரு ஏ ஐசக் கனகராஜ் திருமதி ஜே அட்லின் லியோ. திரு எஸ் இமானுவேல் தினகரன் திருமதி மெர்சி. ஜூன் 7 தங்கள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் திரு ஜெபராஜ் திருமதி கவிதா ஆகியோருக்கான இந்த வாரத்திலான வாக்குத்தத்த வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார்.
எரேமியா 1:8 இவர்களுக்கான இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக சிறப்பு பாடல் பாடப்படும். அதைத் தொடர்ந்து நம்முடைய ஐயா அவர்களுக்காக ஜெபம் செய்வார்கள். ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பிறந்த நாளை திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் உடைய பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்தீரே, கரம் பிடித்து நடத்தினரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையை தந்த புதிய ஆண்டையும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். பொல்லாப்புகளுக்கெல்லாம் தீங்குக்கெல்லாம் விலக்கி காத்துக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மைகளை தாரும். உம்முடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால் திருப்தியாக்கும். சபையாக வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இனிதா நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் அவனுடைய பாதபடி தேடி வந்திருக்கிற யாவரை மிகுந்த அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அவனுடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையிலே பெருகுவதாக. ஆமென். அல்லேலூயா. கடந்த மாதமெல்லாம் தேவன் நமக்கு நல்ல ஒரு கால சூழ்நிலை தந்தார். நல்ல ஒரு குளிர்ச்சியான சூழலில் நாம் கடவுளுக்கு மகிழ்ந்து கலிகூறும்படியான பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள் ஒரு கல்வியாண்டை வெற்றிகரமாய் முடித்துவிட்டு புதிய கல்வி ஆண்டுக்குள் நாளைய தினம் நுழைய இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். சிறு பிள்ளைகள், சில பிள்ளைகள் ப்ரீ கேஜி, சில பிள்ளைகள் ஹைஸ்கூல், சில பிள்ளைகள் ஹையர் செகண்டரி, சில பிள்ளைகள் கல்லூரிக்கு போகிறார்கள், சிலர் முடிச்சு வேலைக்காய் காத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த புதிய கல்வி ஆண்டிலே நம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாணம் ரொம்ப முக்கியம். பாதுகாப்புக்காக ஆண்டு நல்ல ஞானத்தை பலனை தரும்படியாக, அவர்கள் தேவனை அறிகிற அறிவிலே வளரும்படியாக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளுடைய புதிய கல்வி ஆண்டை ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். அல்லேலூயா. இதனாலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நம்முடைய பரிசுத்த அந்திரேய ஆலய புதிய ஆலய கட்டுமான பணியின் அடிக்கல் ஆராதனை கர்த்தர் சித்தமானால் வருகின்ற 14ஆம் தேதி 14th ஜூன் சாட்டர்டே ஈவினிங் 5 மணிக்கு நமது அன்புக்குரிய மகாகணம் பேராயர் ஐயா அவர்கள் மூலமாய் அடிக்கல் நாட்டப்பட இருக்கிறது. இந்த துவக்க ஆராதனையிலே நீங்கள் யாவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு ஜெபித்து இந்த ஆராதனையை நீங்கள் சிறப்பித்து தருமாறு உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் சித்தமானால் இந்த மாதம் ஜூன் தான் இந்த மாதம் 14th என்ன கிழமை? சனிக்கிழமை. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. சரியா? ஆமாம். ஏன்னா நாங்கள் வாட்ஸ்அப்லேயும் நாங்கள் குரூப்லேயும் நாங்கள் போடுவோம். ஆகவே ஒருவேளை ஆலயத்துக்கு வராதவங்ககிட்ட இங்கே சொல்லுங்கள். இந்த சந்தோஷமான நற்செய்தியை நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அந்த நாளில் நாம் அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபத்தோடு நாம் கூடி பேராயருடைய தலைமையில் இந்த ஒரு புதிய ஆலயத்தின் அஸ்திவாரத்தை நாம் துவங்க இருக்கிறோம். ஒருவேளை அற்பமான ஆர்வமாக இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாக இருக்கும். எல்லாம் உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஒரு மனம், உங்களுடைய அன்பு தான்
காரியங்களை வாய்க்க பண்ணி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆலய கட்டுமான பணிக்காய் துவங்கின நாளிலிருந்து பிரதேசப்பட்ட நாள் வரைக்கும் என்ன ஆலய கட்டுமான பணிக்காய் ஜெபிப்பதை மறக்கவே கூடாது. சீக்கிரமாக உங்களுக்கு ப்ரேயர் கார்ட்ஸ் அடித்து தருவோம். எல்லோரும் பைபிளில் வச்சு தனி ஜெபம், உங்கள் குடும்ப ஜெபம், நம்முடைய சபையாய் கூடி ஒரு குழு ஜெபத்திலே நீங்கள் ஜெபியுங்கள். ஜெபித்தால் மாத்திரம் போதாது, உங்களிடத்தில் இருக்கிறதில் சிறந்ததை தேவனுக்கு கொடுங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். அது மட்டும் வர மாட்டேங்க. நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் யாருக்குள்ளது சொல்லுங்கள்? எல்லாமே ஏசப்பாக்குள்ளே தான். என்ன, அது பொண்ணாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், பட்டமாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், புலமாக இருக்கலாம், வீடு ஆஸ்தி எல்லாம் யார் தந்தது? அப்பா தந்தது. ஆமாம், நம்ம இதை மேலே கொண்டு போக முடியாது. நான் சொல்லேன், பரலோகத்துக்கு ஒரு பொட்டு. நான் ஒரு அடக்காரம் நடத்தினேன் பார்த்துக்காங்க. மூடின பிற்பாடு எல்லாருக்கும் பயங்கர ஐயா ஐயா என்னையா அப்படின்னு பதறி அடிச்சு வந்தாங்க. காதில் களத்துலையா. இப்போ அம்மா இறந்த துக்கம்லாம் போச்சு. எந்த துக்கம் வந்துட்டு அம்மா காதில் போட்ட அது என்னையா செய்ய. சரி தோண்டுங்க எனக்கு. ஆமாம், தோண்டி பிறகு பெட்டியை திறந்து களத்துனாங்க. என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் நான் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் நிச்சயம். ஆகவே தேவன் தந்த ஆசீர்வாதத்தை, பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நீங்கள் இந்த மகிமையான ஆலை கட்டுவதற்காய் கொடுங்கள். நீங்கள் கொடுத்தால் தேவன் உங்களுக்கு ஒரு நாள் கடனாளியாக இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் ₹1 கொடுத்தா ஆண்டவர் எவ்வளோ தருவார்? பல மடங்கு தருவார். சரியா? ஆகவே நாங்கள் கேட்டு தான், எங்கிட்ட யாரும் கேட்கலையா, ஐரோலேருந்து கேட்கல, ஐயா மூப்பர்மாருந்து கேட்கல, அப்படிலாம் சொல்லாதுங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்குறாரு. அல்லேலூயா. ஏன் ஆலயத்திலேருந்து தான் நீ ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறான். இந்த ஆலயத்தில் இந்த முற்பிதாக்கள் கட்டின இந்த ஆலயத்தில் நீங்கள் ஜெபித்த ஜெபம், இந்த ஆலயத்தில் உங்களை குழந்தையாய் அப்பா அம்மா தாத்தா பாட்டி தூக்கி வச்சு உங்களை பிரதிஷ்டை பண்ணி ஞானஸ்தானம் பெற்று இந்த ஆலயத்தில் திடப்படுத்தல் பெற்று இந்த ஆலயத்தில் எங்கள் கணவன் மணியாக இணைந்து இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. பட்டணத்தில், வெளியில், உள்நாடு, வெளிநாடு, எங்கே பார்த்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருக்கிறார். ஆகவே யாரும் உங்கள்கிட்ட வந்து வலுக்கட்டாயமாக நீங்கள் தாங்கண்டு கேட்டு கொடுப்பதை விட, வேதம் சொல்ல உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். தாவீது பாருங்கள், தாவீது ஆலயம் கட்ட நினைச்சா, ஆனால் அவனை கட்டுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கலை. அவன் மகனை கொண்டு கட்டினார். ஆனால் ஆலயம் கட்டுவதற்கு ஏற்ற ஏராளமான பொண்ணு பொருள் எல்லாம் தாவீது சேர்த்து வச்சுருந்தாங்க. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பொண்ணு பொருளை எதுக்கு நினச்சிங்க? ஆலயத்தை கட்டுவதற்காக தான் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஆகவே ஆலயம் கட்டுமானப்படி ஆரம்பித்த பிற்பாடு பொன் படைக்கும் ஆராதனை என்று வைப்போம். ஏன்ட ஒரு அக்கா கேட்டாங்க, ஐயா அந்த ஆராதனை எப்போ வைப்பீங்க? ஏன்ட இருக்கு நகையை போடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கு அப்படின்னு. நாங்கள் ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒருத்தர் தான் சொல்லியிருக்காங்க. நான் விசுவாசிக்கிறேன், எல்லாருமே பொன் படைக்கும் ஆராதனையில் குறைந்தபட்சம் 1 கிராமாவது போடாமல் உருவிலா நிச்சயமாக போடுவீங்க. நான் சொல்கிறது லீஸ்ட் கஷ்டப்பட்டவங்க என்ன 1 கிராம், அதிகபட்சம் நீங்கள் 10 பவுனோட போடலாம். என்ன நான் சொல்ல, எவ்வளோ போட்டாலும் தேவன் உங்களுக்கு கடனாளியாய் இருக்கவே மாட்டான். எங்கள் அப்பா எங்கள் ஊரில் இப்போ ஒரு ஆலயம் கட்டுமான பணி நடக்கு, பெரிய ஆலயம் தான். சரி, எங்கள் தகுதிக்கு மிஞ்சி ஆரம்ப காலத்தில் நான் சொல்கிறது 50 வருஷம் முன்னால் எங்கள் ஊரில் ஆலயம் கட்டும்போது எங்கள் அப்பாட்ட காசு இல்லை. எங்கள் அம்மா ஒரு காப்பை போட்டிருந்தாங்களாம். சொன்னாங்க, காப்பை கலத்துமா நாங்களாம் கலத்தி அதை விற்று ஆலயம் கட்ட கொடுத்தாங்க. சொன்னாங்க, எங்கள் வீடு பழைய காலத்து வீடு ரொம்ப பழுதாகி போயிடுச்சு. அந்த காப்பை ஆலயத்துக்கு கொடுத்த பிற்பாடு அந்த வீடெல்லாம் பழுது பார்த்து, மாடி வீடு, மச்சுப்பா வீடு, பழைய காலத்து வீடு சொல்லுங்களா, மேலேயும் ஒரு ஓட்டு, கீழே ஒரு தட்டையடி. அந்த வீட்டை கட்டுவதற்கு தேவன் உதவி செய்தார் என்று தகப்பனார் சொன்ன சாட்சி உங்கள் விசுவாசத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக சொல்லுகிறேன். ஆகவே நீங்கள் இந்த இந்த அடிக்கல் நாட்டுலாவில் கலந்து கொள்ளுங்கள், இதற்காக ஜெபியுங்கள். ஆவியானவர் உங்களை ஏவுவார், எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவரே சொல்லுவார். நீங்கள் கொடுங்கள். நிச்சயமாய் குறித்த காலத்தில் இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படும். நாம் எல்லோரும் குடும்பமாய் வந்து, நான் மாத்திரமல்ல, இந்த பகுதியில் ஜனங்கள், திரளான ஜனங்கள் வந்து இந்த மந்தையிலே சேர்க்கப்படுவார் என்று உறுதியாக நம்புகிறேன். அப்படிப்பட்ட பெரிய கிருபை தேவன் தாமை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு அறிப்பு, வருகிற சனிக்கிழமை சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கான சிறப்பு கூடுகை கூடங்குளம் ஆலயத்தில் வைத்து காலை 9 மணி முதல் 9:30 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். இந்த கூடுகையிலே சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும்.
நீங்கள் கலந்து கொள்ள முடியலன்னா நீங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்க முடியாது. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒரு அர்ஜென்டியா அப்படின்னா எனக்கு நீங்கள் எழுத்து மூலமாக நீங்கள் எழுதி தரணும், சரியா? இந்த புதிய ஆண்டிற்கான பாட புத்தகங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கேற்றபடி பயிற்சி பட்டறை, ஆமாம், புதிய ஆண்டிற்கான பயிற்சி பட்டறை ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்கப்படும். ஆகவே தயவுசெய்து மாத்திரம் புக்கு, புதிய வருடத்துக்கான புக்ஸும் கொடுக்கப்படும். ஆகவே சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இந்த சனிக்கிழமை நடக்கிற இந்த ஒரு நாள் கூடுகையிலே தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொள்றவங்க மாத்திரம்தான் நீங்கள் இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சராய் தொடர்ந்து பணியாற்ற முடியும். ஆகவே தயவுசெய்து இதை மனதில் வைத்து நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறேன். அது மாத்திரமல்ல, ஞாயிறுதோறும் இரவு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ப்ரேயர் நடக்குது இரவு நேரத்தில். அதிலும் நீங்கள் தவறாமல் கலந்து கொண்டு இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்க வியாழக்கிழமை இரவு உங்களை மிகுந்த அன்போடு கேட்கிறேன். தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகளை நம்ம சபையில் அவர்கள் சொல்லுவார். அறிவிப்புகள். இன்று இரவு ஆராதனையானது நமக்கு IMS சிறப்பு ஆராதனை நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். அதிலேயும் திருச்சபை மக்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதேபோல் வருகின்ற திங்கட்கிழமை இரவு ஜெபக்குழுக்கள் மோசே ஜெபக்குழு மனோகர், திரு மனோகர் அவர்கள்
உட்காருவோம். மீண்டும் உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். புதிய மாதத்துக்குள் நுழைய பண்ணின ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழி நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. புதிய மாதத்தின் துவக்க நாளாக இருப்பதினால் ஒரே ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை நான் உங்களுக்காய் சொல்லி உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகள் எழுது என்றார். கண்களை மூடி ஒரு நிமிடம் அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. தகப்பனே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தை வல்லமை ஜீவன் உள்ளதப்பா. உம்முடைய வார்த்தை ஒரு நாள் வெறுமையை திரும்பாது. நீ விரும்பின காரியம் வாய்க்கும்படி செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுங்கள். உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு பேசி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இது புதிய மாதத்திலே அவருடைய பாதபடி தேடி வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சொல்றது யாரு? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர். வேதம் சொல்கிறது, வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவைதான் தேவனுடைய வார்த்தையிலே அவ்வளோ வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்வை மாற்றிவிடும். அதுதான் நூற்றுக்கு அதிபதி சொன்னார், நீர்லாம் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை சொல்லும், அது போதும். அந்த வார்த்தையினால் வேலைக்காரன் பிழைப்பான். அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு தேவனுடைய வாய்ந்து புறப்படுகிற வார்த்தையுடைய வேல்யூ தெரிகிறது. ஆனால் இன்றைக்கு பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருக்கிற உங்களுக்கும் ஊழியம் செய்கிற எனக்கும் சில நேரத்தில் கடவுளுடைய வார்த்தையுடைய வேல்யூ இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தையின் மீது இருக்கிற இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை நமக்கு என்ன தெரிய மாட்டேங்குது.
ஆகவே தான் அநேக நேரம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆண்டவர் நம்மளோடு கூட பேசினாலும் கூட வேத வார்த்தையின் மூலமாய், வசனத்தின் மூலமாய் நாம வாசிக்கும் போது பேசுறாரு, மற்றவங்க பிரசங்கம் பண்ணும்போது பேசுறாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்றாரு. ஆனா நாம் அதை நம்ப மாட்டோம். என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு கூட எத்தனை பேர் நம்புறீங்க தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குறேன். என்னுடைய காரை ஒரு முறை சர்வீஸ் கொண்டு போயிருந்தேன். ஃப்ரண்ட் பம்பரில் சில சில கீரெல்லாம் இருந்துச்சு. அந்த சர்வீஸ் பண்ணுற ஒரு சகோதரர் சொன்னார், ஐயா நீங்கள் சொன்னீங்கன்னா இதை நாங்கள் சரி செய்து புது காரி மாதிரி ஆக்கி கொடுத்துருவோம். எவ்வளோ ஆகும்னு? கொஞ்சம் செலவாகும். நீங்கள் செலவு பண்ண ரெடினா உங்கள் கார் எப்படி இருக்கும்? புது கார் மாதிரி. பாருங்க, பழைய வாகனத்தை வைத்திருக்கிறோம், பழைய ரெஃப்ரிஜரேட்டர் வச்சிருக்கிறோம். கம்பெனிக்காரர் சொல்கிறான், எங்கிட்ட கொடுங்கய்யா, உங்களுக்கு புதுசாக தாரோம், காரை கொடுங்க, நாங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுங்க, சர்வீஸ் பண்ணி எப்படி செய்கிறோம்? புதுசாக்கிடுறோம். பாருங்க, இந்த பூமியிலே நாம் உபயோகப்படுத்துகிற பொருட்கள் பழமையாகி போகும்போது நம்முடைய வஸ்திரம், இப்போ நான் போட்டிருக்க கேஷை கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டு கொஞ்சம் கரை ஆகிட்டுனா பவர் லாண்ட்ரின்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு நான் விளம்பர தூதரன் நினச்சிடாங்க. அங்கே கொடுத்தீங்கன்னா ஒரு கரை கூட இல்லாதபடி எப்படி இருக்கும்? புத்தம் புதுசாக, அவ்வளோ பியூர் ஒயிட்டாக, அப்போ தான் வாங்கி அடிச்சு போடுறது மாதிரி அவ்வளோ புதுசாக மாற்றி கொடுத்துறாங்க. நாம் உபயோகிக்கிற பொருள்கள் கொடுத்தால் பழுசு பழுதெல்லாம் நீக்கப்பட்டு அதை என்னெல்லாமோ செஞ்சு அப்படியே புதுசாக ஆக்கிடுறாங்க. ஒரு மனிதனால் நாம் பயன்படுத்தப்படுகிற பொருள் இல்லை, அது வஸ்திரமாக இருக்கலாம், ஒரு காராக இருக்கலாம், ஒரு பைக்காக இருக்கலாம், செலவு பண்ணப்படும் போது அது புதுமையாக்கப்படுமானால் அந்த சராசரத்தை உருவாக்கின தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நீக்கி, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பழுதெல்லாம் நீக்கி நம்மளையும் அவரால் புதிதாக்க முடியுமா? முடியாதா? முடியும். அல்லேலூயா. கருவிலே உருவாகும் போதே தெரிந்து கொள்கிற ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை அவரால் புதிதாக்க முடியும். பழுதாய் போனவைகளை சரி செய்ய முடியும். குறைவானவைகளை அவரால் நீக்க முடியும். பலவீனத்தை பலனாய் மாற்ற முடியும். நம்முடைய ஜீவித்தை இயேசுவால் மாற்ற முடியும். அநேகருடைய வாழ்க்கையிலே ஜீவியம் தேவனுக்கு பிரியமான ஜீவியம் அல்ல. சுபாவங்கள் தேவனுக்கு பிரியமான சுபாவம் இல்லை. கோபம், எரிச்சல், சண்டை, அநேக அசுத்தம் நம்முடைய வாழ்க்கை கரைப்படுத்தி விடுகிறது. எல்லாம் இருக்குதுயா, ஆனா என் வாழ்க்கையில தேவனுடைய சுபாவம் இல்லை, தேவனுடைய சமாதானம் இல்லை, தேவன் தருகிற சந்தோஷம் இல்லை. ஆகவே நான் நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று அநேகர் சொல்வதை நாம் பார்க்கிறோம், அதை நாம் செவி வழியாய் கேட்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சுபாவம் உடையவளாக இருந்தாலும் நான் அவனுடைய வாழ்க்கையை நான் புதிதாக்குவேன். உங்க குடும்பத்தில் ஒருவேளை குறைவுகளோடு வந்திருக்கலாம், சண்டை சச்சரவையா, கணவன் மனைவிக்குள்ள நல்ல உறவு இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லையா, குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் கண்ணீர், வாக்குவாதம், சண்டை, பொருளாதாரத்தின் நிமித்தம் சமாதானம் இல்லாததினால, வருமான குறைச்சல் நிமித்தம், இல்லை வருமானம் இருக்கு ஆனா நான் எதிர்பார்க்கிற மாதிரி கணவர் நடக்கல, நான் விரும்புகிற மாதிரி மனைவி நடக்கல, நான் விரும்புகிற மாதிரி பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் குடும்பத்தில் இருக்கிற குறைவை நீக்கி நான் அதை புதிதாக்குவேன். உங்க படிப்பு காரியத்தில் நீங்கள் தடுமாறலாம் இல்லையா, வேலை போயிடுச்சியா, வருமானம் போயிடுச்சு, வாழ்க்கை நடத்துவதை கடினமாகி போயிற்று என்று புலம்புகிறீர்களா? ஆண்டவர் சொல்றா, இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குவேன். படிப்பு காரியத்தில், வேலை காரியத்தில், குடும்ப உறவு காரியத்தில், உங்கள் வருமான காரியத்தில், இன்னும் சொல்ல போனா தேவனோடு இருக்கிற உறவிலே நீங்கள் சரியில்லாமல் இருக்கலாம், அதையும் தேவன் சொல்றாரு, நான் புதிதாக்குவேன் என்று சொல்றாரு. எப்படிங்க அவர் நம்மளை புதிதாக்குவார்? சும்மா அவர் புதிதாக்கிற மாட்டார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் நிபந்தனையோடு கூட தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம நிபந்தனையை விட்டுறோம், வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பிடித்து கொள்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் நான் வாசித்து பார்ப்போம், 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவெல்லாம் ஒளிந்து போயின,
எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. நீங்க பாருங்க, பழையவெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் புதிதாக்க முடியும்? எந்த மனுஷன், எந்த மனுஷி தேவன் அவருடைய உள்ளத்திலே, இல்லத்திலே, இருதயத்திலே வாசம் பண்ணுவதற்கு தங்களுடைய இருதய கதவை திறந்து கொடுக்கிறார்களோ, அப்போதான் அந்த மனிதனுடைய, மனுஷனுடைய வாழ்க்கையிலே, அந்த மனிதனுடைய குடும்பத்திலே, அவருடைய வியாபாரத்திலே, எந்த மாணவன், எந்த வாலிபன் சகோதரன், வாலிப சகோதரி இருதயத்தை திறந்து, இயேசுவே நீர் என்னை ஆளுகை செய்யும், நீர் எனக்கு ராஜாவாயிரும், நீர் எனக்கு மேய்ப்பராயிரும், நீர் எனக்கு சிநேகிதராயிரும் என்று சொல்லி இருதயத்தின் கதவை திறந்து கொடுக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே பழையெல்லாம் ஒளிந்து போகும். பழைய பாவமானாலும், பாவ சுபாவமானாலும், பழைய சாபமானாலும், வியாதியானாலும், வேதனையானாலும், கண்ணீரானாலும், ஞான குறைவானாலும், நிந்தையானாலும், அவமானமானாலும், தோல்வியானாலும் இயேசு சொல்றார், நான் அது எல்லாவற்றையும் சகலவற்றையும் புதிதாக்குவேன். அல்லேலூயா. சகலன்னா A to Z, ஒன்றை கூட குறை வைக்க மாட்டாருங்க. யாக்கோவுக்கு எல்லாமே இருந்தது. யாக்கோவை குறித்து நாம் தெரியாத அல்ல. ஏமாத்தி 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 எல்லாம் அவன் சபதரித்தான், எல்லாவற்றையும் சுதந்தரித்தான். ஆசீர்வாதத்தை, தேவனிடத்தில் வருகிற ஆசீர்வாதத்தை அவனால் சுதந்தரிக்க முடியவில்லை. சகோதரன் 400 பேரோடு கூட தன்னை எதிர்கொள்ள வருகிறான் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவனுக்கு பயம், மரண பயம் வந்துவிட்டது. ஆகவேதான் தன்னுடைய மனைவி பிள்ளைகளாவற்றையும் யாப்போக்கு அக்கறையிலே, யாப்போ கரையை கடந்த அக்கறையிலே அவங்க எல்லாம் செட்டில் பண்ணிட்டு இந்த கரையில் வந்து பிந்தி தனித்திருக்கிறான். இரவுல தேவ சமூகத்தில் விடிய விடிய தேவனோடு போராடுகிறான். என்ன சொல்லி போராடு? தேவனே நீர் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆண்டவர் பாருங்க, பொழுது விடிந்துட்டு விடுப்பான்னு சொல்லி அவனை விட்டு கடந்து போற, எப்படி அவனை ஆசீர்வதித்து விட்டு கடந்து போகிறான். யாக்கோவென்று அழைக்கப்பட்ட, எத்தனென்று அழைக்கப்பட்ட, ஏமாற்றுக்காரன் அழைக்கப்பட்ட இந்த யாக்கோவை தேவ பிரபு, தேவ பிள்ளை என்று, இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றம் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் அவர் விட்டு செல்வதை பார்க்கிறோம். பாருங்க, அந்த நாளிலிருந்து யாக்கோவுடைய வாழ்வு மாறிட்டு, இருதயம் மாறிட்டு, சுபாவம் மாறிட்டுங்க. ஒரே நாள் இரவிலே ஆண்டவருடைய இருதயத்தை மாற்றிவிட்டா. எது மாறணும் தெரியுமா? இருதயம் மாறணும். அப்போஸ்தலர் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்றாரு, 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கை மாறல? நம்முடைய மனம் மறுரூபமாகவில்லை, நம்முடைய இருதயம் மாறல, நம்முடைய உள்ள மாறல. உள்ள மாறாமல் வெளிப்புறம் மாறாது, இருதயம் மாறாமல் நம்முடைய சுபாவம் மாறாது, இருதயத்தில் இயேசு வாசம் பண்ணாதபடி நம்முடைய சிந்தை மாறாது. அதுதான் வேதம் சொல்கிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இயேசுவுக்கு நாம் இதயத்தில் இடம் கூடாத பட்சத்திலே நம்முடைய சிந்தையெல்லாம் உலக பிரகாரமாக இருக்கும், மாம்சத்துக்குரியதாகவே இருக்கும். உட்கார்ந்து கணக்கு போட்டுட்டே இருப்போம். நாளைக்கு என்ன செய்யலாம், என்ன வியாபாரம் பண்ணலாம், எவ்வளோ வருமானம் வரும், வாழைக்கு தண்ணி அடித்தமா அடிக்கலையா, வாழை கொலை விலை இறங்கிட்டா ஏறிட்டா. இதே தான் நம்முடைய சிந்தை ஃபுல்லாக உலகத்திலே தான் இருக்குங்க. ஆனால் இயேசு உள்ள வந்துட்டார், அவர் நம்மளை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால் நம்முடைய சிந்தை ஆவிக்குரிய சிந்தையாய் மாறும். வேதம் சொல்லுகிறது, ஆவி சிந்தை ஜீவன் சமாதானம். அப்படிப்பட்டவங்களுக்கு குறைவு வரலாம், தடுமாற்றம் வரலாம், விளைவின வரலாம், வேதனை வரலாம். ஆனாலும் அவர் தருகிற சமாதானம், அவர் தருகிற சந்தோஷம். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். நான் கொடுக்கிற சமாதானத்தை எவராலும் பறிக்க முடியாது, எவராலும் கொடுக்க முடியாது. அதுதாங்க துன்பத்தின் மத்தியில் சமாதானம், வேதனை மத்தியில் சமாதானம், பாடுகள் மத்தியில் சமாதானம், விளைவினத்தின் மத்தியில் சமாதானம். அவைதான் பவுல் சொல்றான், சந்தோஷமா இருங்க ஐயா. சிறைச்சாலையிலிருந்து சொல்றான், கப்பல்ல பிரயாணம் பண்றான், எல்லாரும் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, எப்போ சாவு வருமானு சொல்லி. இவனோ எழுந்து நின்று அப்பத்தை பிட்டு ஸ்தோத்தரித்து சாப்பிடுங்க, சாப்பிட்டா நீங்கள் தப்பி பிழைப்பது ஏதுவா இருக்கும். நம்மனா சாப்பிடுவோமா? பவுலா பலார்னு ஒரு அறை நீங்க விட்டுற மாட்டீங்க, சாப்பிடையா, சாக போறோம் நின்று கொஞ்ச நேரத்தில் நீர் சாப்பிடும், அப்பத்தை பிட்டு கம்னி நடத்துறியா.
ஏன்னா பவுல் சொன்னாரு, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமான தேவன் இரவுல வந்து சொன்னாரு, பவுலே நீ பயப்படாதப்பா, நீ சாக மாட்டா. அல்லேலூயா. நீ சாக மாட்ட. காரணம் நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். அங்க நின்று என்னை குறித்து சாட்சி சொல்லணும் பவுலே. ஆகவே எந்த கப்பல் சேதமோ எந்த புயலோ உன் வாழ்க்கையை முடிக்க முடியாது. உன் வாழ்வை குறித்த திட்டம் நிறைவேற வரைக்கும் நீ சாக மாட்டாய். நீ சாவது மாத்திரமல்ல, உன்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிறவர்கள் சாக மாட்டார்கள். தைரியமாய் சொல்லு. சகலவற்றையும் புதிதாக்குற ஆண்டவருங்க. நீ இருதயத்தை யோசித்து பாருங்க. நம்முடைய இருதயம் மாறலைன்னா நம்முடைய சிந்தை மாறாதுங்க, நம்முடைய சுபாவம் மாறாது, நம்முடைய வாழ்க்கையை மாறாதுங்க. ஆகவே ஆண்டவர் சொன்னார், அன்றைக்கு வாழ்ந்த வேத பரிசெல்லாம் வெளிப்புறத்தில் ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்க, சடங்காச்சாரம் ரொம்ப ஆர்த்தோடாக்ஸுமாங்க, ரொம்ப ரிலீஜியஸுமாங்க, எல்லாத்துலேயும் ரொம்ப பர்ஃபெக்ட். பாத்திரத்தை கழுவுனா அப்படியே பலண்டு கழுவிடுவாங்க வெளிப்புறத்தில். ஆனால் உள்புறம் நம்ம கல்லறை கட்டுறோம் பார்த்தீங்களா, அப்பா அம்மாவுக்கு இருக்கும்போது நல்ல ஆகாரம் கொடுக்க மாட்டோம், அவங்கள நேசிக்க மாட்டோம், அவங்கள என்னைக்காவது முத்தி இருக்குமா? வயதான காலத்தில் நம்ம அப்பா அம்மாவை என் தகப்பனே என்னை ஆளாக்கினே என்னை முத்து இருக்குமா? எப்படி முத்த மனசு வரும்? அவங்க ஆடை குளிச்சிருக்க மாட்டாங்க, பவுடர் போட்டிருக்க மாட்டாங்க. நமக்கு இப்போ முத்துனா பவுடரு ஒட்டிக்கிடும். ஆனால் மரித்த பிற்பாடு நம்ம அவங்களுக்கு எவ்வளவோ செய்கிறோம். கல்லறை கட்டுறோம், ராயெல்லாம் கட்டுறோம். ஆண்டவர் சொன்னார், அன்றைக்கு வாழ்ந்த வேத பரிசேரை பார்த்து, உள்புறம் வெளிப்புறம் சுத்தமாகிட முதல்ல என்ன செய்? பாத்திரத்தின் உள்புறத்தை முதலாக சுத்தமாக்கு. உள்புறத்தை சுத்தமாக்கு. உள்ள தேவன் சுத்தமாக்க விரும்புகிற. உள்ளம் சுத்தமாயிட்டு வெளிப்புறம் எப்படி மாறிடும்? சுத்தமாய் மாறிவிடும். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்த விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவினீச பாவினானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? பாவினீச பாவினானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோதி தேடும் சுத்த ஜோதி ஆரோபியே, வேலையில் ஆடிய நெஞ்சவாரீரோ? ஆரோபியே ஆடிய நெஞ்சமாரீரோ? தேவன் விரும்புகிற காரியம் மனதை புதிதாக்க விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தை புதிதாக்க விரும்புகிறார். சவுலை சந்தித்த பிற்பாடு, சாமுவேலை சந்தித்த பிற்பாடு வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயம் மறுரூபமாகிவிட்டால் நம்முடைய வாழ்வு தேவனால் சகலத்தையும் அவர் புதிதாக்கி விடுவாருங்க. பிற்பாடு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ஆமா, அவனுடைய காரியங்கள் எல்லாம் கைகூடி வர பண்ணுவார். இரண்டாவது காரியம், பவுலுடைய பாதையை புதிதாக்குகிறார். பவுல் பாருங்க, சவுலுங்கிற சொல்லப்பட்ட பவுல் தமஸ்குக்கு போகிறான். கிறிஸ்துவை அடித்து துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லி பேரொளி அவனை சந்திக்கிறது. சந்தித்த உடனே கேட்கிற, ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நாதான். ரெண்டாவது கேட்கிற, ஆண்டவர் நான் என்ன செய்ய வேண்டும்? நீ எழுந்து போ, நகரத்துக்கு போ, நீ செய்யும்படி உனக்கு நேரிட்டதில் அங்கு உனக்கு சொல்லப்படும். இது பாருங்க, எந்த பட்டணத்தில் போய் கிறிஸ்துவை அடித்து துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லி கடந்து போனானோ அங்குதான் அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அங்குதான் அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறான். அங்கிருந்தான் தாமதமின்றி அவன் கிறிஸ்துவை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். பாருங்க, அவன் போன தரிசனம் வேற, அவன் போன பாதை வேறு. ஆனால் ஆண்டவரோ அவனை சந்தித்து தன்னுடைய பாதையிலே அவனை நேர்த்தியாய் வழிநடத்துவதை பார்க்கிறோம். இன்னைக்கு தேவ ஜனமே அநேகர்
நம்ம நினைக்கிறோம் நாம போகிற பாதை சரி, நாம செய்கிற செயல் சரி என்று நமக்கென்று ஒரு விருப்பம், நமக்கென்று ஒரு திட்டம், நமக்கென்று ஒரு தரிசனத்தை வைத்துக்கொண்டு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் சரியான வழி, இதுதான் சரியான பாதை, நான் படிக்கிறதா கரெக்டான கோர்ஸ். சில சொல்றாங்க இதுதான் சரியான கோர்ஸையா, நான் செய்கிற வேலை தான் சரியான வேலை, நான் இருக்கிற இடம் தான் சரியான இடம். அப்படி அல்ல. சவுல் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் செய்கிற ஊழியம் கரெக்டு. ஏன்னா கலாத்தியரில் சொல்றான், என் முன்னோருடைய பாரம்பரியத்துக்காக நான் மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிறோம் யூத மார்க்கத்தில் தேறினவனாய் என் பிதாக்குடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். பாரம்பரிய நியாயத்திற்காக, நியாய பிரமாணத்திற்காக, யூத குலத்திற்காக மிகவும் பக்தி வைராக்கியம். அந்த பக்தி வைராக்கியம் அவனை ரட்சிக்கல. அந்த பக்தி வைராக்கியம் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவனுக்கு நற்சான்றிதழ் வழங்கவில்லை. அடுத்தல சொல்ற அதே அதிகார கடைசி வசனம் பாருங்க, 23. முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறார் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவர் அவருடைய பாதையை புதிதாக்கி விட்டார், அவருடைய பார்வையை புதிதாக்கி விட்டார், அவனுக்கு ஒரு புதிய தரிசனத்தை கொடுத்து அதன் வழியாய் ஓடுகிறார். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க போகிற பாதையில் உங்களுக்கு திருப்தியா? நீங்க செய்கிற வேலை உங்களுக்கு திருப்தியா? சொல்லுங்க பாப்போம். நீங்க படிக்கிற படிப்பு உங்களுக்கு திருப்தியா இருக்குதா? நீங்க உங்க வாழ்க்கையை சந்தோஷத்தோடு தான் ஓடுறீங்களா? எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? உண்மையா தேவ சமூகத்தை கேட்டு பாருங்க. ஆண்டவரே, நான் சந்தோஷத்தோடு தான் வாழ்றேன், சந்தோஷத்தோட படிக்கிறேன், சந்தோஷமாய் நீ தந்த வேலை என்று செஞ்சு வேலை செய்கிறேன், நீ தந்த குடும்பம் ஆண்டவரை சந்தோஷமாய் குடும்பத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிறேன். நம்மளால் நிறைய பேரால் சொல்ல முடியலைங்க, என்னால் சொல்ல முடியும். தேவன் தந்த ஊழியத்தை என்னால் இயன்றவரை அவருடைய சித்தத்தின்படி கஷ்டம் இருக்குது, எவ்வளோ பாடு இருக்குது, எவ்வளோ வேதனை இருக்குது, எவ்வளோ கண்ணீர் இருக்குது, ஆனால் கர்த்தருக்குள் சந்தோஷத்தோடு என்னுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றி வருகிறேன். அல்லேலூயா. என்னால் சொல்ல முடியும், அவர்தான் என்னை அழைத்தார், அவர்தான் என்னை அபிஷேகித்தார், அவர்தான் இந்த ஊழியத்தில் என்னை சேர்த்து கொண்டார். அவைதான் எவ்வளவோ பாடு நெருக்க வருது, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாதபடி, ஒன்றும் இந்த ஊழியத்தின் பாதையில என்னை தடங்கல் செய்து விடாதபடி. காரணம், அவர் நியமித்த பாதையிலே நான் ஓடுவதனால் ஒன்றும் என்னை தடை செய்யவே முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையும் இப்படிதான். நீங்க படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாங்க, வேலை பார்க்கிற நபரா இருக்கலாம், குடும்ப நடத்துகிற தகப்பனாய் தாயா இருக்கலாம், வியாபாரம் பண்ணலாம், தொழில் செய்யலாம். இது செய்தாலும் அது தேவன் நியமித்திருக்கிற பாதையா இருக்குமானால், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனமாக இருக்குமானால் நீங்களும் சந்தோஷத்தோடே செய்வீங்க. தடை வந்தாலும் தடையை தாண்டுவீர்கள். இங்கு சவுல் என்று சொல்லப்பட்ட பவுல், அவனுக்கு ஒரு புதிய பாதை, புதிய தரிசனம், அதிலே அவன் சந்தோஷமாய் ஓடுவதை பார்க்கிறோம். இதோ நான் சகலவற்றை புதிதாக்குகிறேன். மூன்றாவது காரியம், ஒருத்தன் கல்லறையில் இருக்கிறான், கழுகுகளால் காயப்படுத்தப்பட்டவனாக. ஒரு நாள் இயேசு அவனை சந்தித்து அவனை பிடித்திருந்த ஆவியை துரத்தி அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். பாருங்க, கல்லறையில் இருந்தவன் இப்ப எங்க இருக்கான்? கர்த்தருடைய பாதத்திலே வஸ்திரம் தரித்தவனாக, புத்தி தெரிந்தவனாக அழகாய் அமர்ந்திருக்கிறான். பார்க்கிறவங்க எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். என் அன்பு தேவ ஜனமே, லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கையை தேவன் புதிதாக்கி விட்டார். யோசித்து பார்க்க முடிஞ்சா? இப்ப பாருங்க, அவனை ஊழியக்காரனா மாத்திட்டாரு. போய் பட்டணத்தில் போய் அநேகருக்கு இயேசு தனக்கு செய்த அற்புதத்தை சொல்லி தெக்கபோலிங்கிற பட்டணத்தையே அசைத்து விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கல்லறையிலே வாழ்ந்தவன், கற்களினால் தன்னை காயப்படுத்தினவனை இயேசு கண்டு அவனுடைய வாழ்க்கையை முழுமையாய் புதிதாக்கி விட்டார். இப்ப அவன் மாத்திரம் புதிய மனுஷனை மாறல, அவன் மூலமாய் ஒரு கூட்ட ஜனம் இயேசுவை
அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. நாமள ஆண்டவர் மாத்திட்டார்னா நம்ம மூலமாய் ஒரு கூட்டம் மாறுங்க. ஆமே. நாம சரியில்லைன்னா நம்ம மூலமாக ஒரு கூட்ட ஜனம் சரியில்லாமல் போகும். நல்லா புரிஞ்சுக்காங்க. ஒரு நண்பன் சரியில்லைன்னா, ஒரு நண்பன் தண்ணி அடிக்கிறவன் பீடி கிடிக்கிறவனா அவன் 10 பேரை பாதிப்பாங்க. 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சேருவான். தம் அடிக்க வைப்பான், குடிக்க வைப்பான். குடி மாப்பிள்ள அப்படிம்பான். இல்லைப்பா இந்த பழக்கலாம் ஒன்றும் செய்யாதுப்பா. ஒரு நாள் அவன் பற்ற வைப்பான், முடிஞ்சு. ஆனால் ஒரு நண்பன் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு சகோதரனாக, ஒரு தாயாய், ஒரு ஜெபிக்கிற தாய் 10 தாயை ஜெபிக்கிறவளாய் உருவாக்கி விடுவா. ஊழியம் செய்கிற ஒரு தாய் 10 பேரை ஊழியத்துக்கு உருவாக்கி விடுவார்கள். ஒரு நல்ல வாலிபன் 10 வாலிபனை தேவனுக்கு நேர வழி நடத்தி விடுவாங்க. ஒரு நல்ல தகப்பன் 4 தகப்பனாரை தேவன் பக்கம் வழி நடத்தி விடுவார்கள். நம்மளை மாற்ற ஆண்டவர் புதிதாக்க விரும்பல. நம் மூலமாய் ஒரு கூட்டத்தை தேவன் புதிதாக்குவா. யோசிச்சு பாருங்க. கல்லறையில் வாழ்ந்த ஒரு மனிதன், அவன் பண்ணின ஒரு பட்டணத்தில் பண்ண பிரசங்கத்தின் மூலமாய் தெக்கப்போல் என்று சொன்னால் 10 பட்டணம் இயேசுவை அறிந்து அவருடைய வருகைக்கு ஆவலோடு காத்திருக்குமானால், அன்பு தேவ ஜனமே, நம்மளாம் வீட்டில் வாழ்கிறோம், நாட்டில் வாழ்கிறோம், ஆலயத்தில் வளர்றோம். நம் மூலமாய் ஜனங்கள் இடறி போகிறார்களா? ஜனங்கள் தேவன் பக்கம் திரும்புகிறார்கள்? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த சிறியரில் ஒருவருக்கு எவனாவது இடர் உண்டாக்கினால் அவன் கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு போடுவது அவனுக்கு நலமாயிருக்கும். சபையே ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. சபை இடறி போவதற்கு எவரேனும் காரணமாக இருப்போமானால், நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. என் நிமித்தம் சபைக்கு 4 பேர் வரணும், என் நிமித்த 4 பேர் ஊழியம் செய்யணும், என் நிமித்த 4 பேர் ஜெபம் பண்ணணும்யா. அதுதான் ஆசீர்வாதம். உங்களால் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? கடைசியாக ஆண்டவர் தோல்வியிலே விளிம்பில் நின்ற பேதுரு ராமுலோது பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டு சொல்றாரு, உன் போட்ட கொஞ்சம் தள்ளி ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுப்பா. சொல்ற ஆண்டவர் ராமுலோது பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கலப்பா, இப்போ போடுப்பா, நான் சொல்றேன். வேதம் சொல்லு, வலை கிழிந்து போவதற்கதாய் திரளான மீன்கள். அவன் மாத்திரம் அல்ல, அவனுடைய கூட்டாளியும் வர்றான். 2 படவுகளும் நிரம்பும்படியாக தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, அதிக பிரயாசப்பட்டு தோல்வியிலே முடிந்து விட்டதோ? அதிக படித்தோம், போதுமான மார்க் வரலையா? அதிகமாய் உழைச்சோம், என்னால் முன்னேற முடியல என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சகலத்தை புதிதாக்குற தேவன். அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி வாழ்வோமானால் நம்முடைய படவு நிரம்புவது மாத்திரமல்ல, நம்முடைய கூட்டாளியுடைய படகு, அல்லேலூயா, நம்முடைய குடும்பத்தாருடைய படகு, நம்முடைய நண்பனுடைய படகும். எப்படி யோசேப்புடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு தேசத்துக்கு ஆசீர்வாதம், அவன் நிமித்தமாய் அவருடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் நிரம்பி வழியும்படியாய். காரணம், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவனுடைய வாழ்க்கையில சகலவற்றை புதிதாக்கினார். திடீரென்று அழைப்பு வந்தது. தாடியோட சிறையில் இருந்தவன் இவன் முகசவரம் பண்ணி கொண்டு ராஜா முன்ன இருக்கிறான். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான். பிற்பாடு வேதம் சொல்கிறது, அவனை சிங்காசனத்தில் தேவன் உயர்த்துவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை தேவன் தோல்வியை மாற்றுவார்ங்க. இழந்ததெல்லாம் தேவன் திரும்ப தருவா. சரீரத்தில் வியாதியோடு இருந்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? வேதம் சொல்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு உன் வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சகலவற்றை புதிதாக்குற தேவன். உள் அவயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், பயப்படாதுங்க. ஏசிட சொல்லுங்க, ஏசப்பா, எனக்கு வந்த வியாதி நான் செய்த தவறு நிமித்தம் இருக்கலாம் ஐயா, பலவீனத்து நிமித்தம் இருக்கலாம்ப்பா, குறைவு நிமித்தம் என்னை மன்னியும் என்று மாத்திரம் கேளுங்க. உங்கள் அவயவங்களை தேவன் புதிதாக்குவார். உங்கள் வயது திரும்ப வாழ வயது போலாகும். அல்லேலூயா.
காரணம் அவர் சகலவற்றை புதிதாக்குகிற தேவன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார், நிந்தை தாங்கி எங்கும் மேன்மை சொல்லுவே. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் போதை பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் போதை பாட்டு இந்த நேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் போதை பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் போதை பாட்டு இந்த நேசு தருகிறார். ஒரே நம்முடைய கண்களை மூடுவோம். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார். பழையவெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின ஆண்டு சொல்றார். இதோ நான் சகலவற்றை புதிதாக்குகிறேன். நண்பு தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையை தேவன் புதிதாக்க விரும்புகிறார். உடைந்து போன பாத்திரமாய் நீங்கள் இருக்கலாம், உங்களை உபயோகமான பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். தோல்வியை சந்தித்தவர்களாய் இருக்கலாம், உங்களை தேவன் புதிதாக்கும் போது நீங்கள் ஜெயமுள்ளவர்களாய் விளங்குவீர்கள். நிந்தை அவமானத்தினூடாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம், தேவனுடைய கரத்தில் உங்கள் வாழ்வை ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்கள் நிந்தையை நீக்கி அவர் அநேருக்கு ஆசீர்வாதத்தின் விளக்காய் உங்களை மாற்றுவார். உங்கள் பாதையை மாற்றுவார். உங்கள் தரிசனத்தை புதிதாக்க விரும்புகிறார். உங்கள் கையின் பிரயாசங்களை தேவன் புதிதாக்க விரும்புகிறார். அவர் புதிதாக்கும் போது ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். அது விளைநிலமாயிருக்கலாம், தொழிலாயிருக்கலாம், வியாபாரமாயிருக்கலாம், வேலையாயிருக்கலாம். மேன்மையை தருவார், உயர்வை தருவார். படிப்பில் நீங்கள் சிறந்து விளங்கும்படி செய்வார். காரணம், கர்த்தர் தான் ஞானத்தை தருகிறார். அவர் தான் நம்மளை உயர்த்துகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கரமே ஒருவனை உயர்த்தும், எவரை மேன்மைப்படுத்த உயர்த்த அவர் கரத்தால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ ஜனமே, இருதயத்திலே இயேசு வாழ்வதற்கு இதனால் இடம் கொடுப்பீர்களா? ஆண்டவர் சொல்றார், இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் வந்து அவனோடு நான் மாத்திரம் நாங்கள் அவனோடு வாசம் பண்ணுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து உங்களோடு வாசம் பண்ண, உங்கள் குடும்பத்தோடு கூட வாசம் பண்ண, உங்கள் பிள்ளைகளோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் வந்துட்டு அவங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அவர் வந்துட்டு அவங்கள் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கும். உங்கள் படிப்பு ஆசீர்வதிக்கப்படும். காரணம், நான் சகலவற்றையும் புதிதாக்குறேன் என்று சொல்றாரு. சொல்றவர் சாதாரணமானவர் அல்ல, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவருடைய வார்த்தை உண்மை, சத்தியம் உள்ளது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம்.
இதனாலே நம்முடைய வார்த்தையை கேட்ட ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்வை நீர் புதிதாக வணையும். சரீர பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு விசேஷமாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பயந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, வியாதி நிமித்தமாய் ஐயோ எனக்கு மரணம் வந்துருமோ என்று சொல்லி ஆண்டவரே பயம் வருகிற ஜனங்கள் உண்டுப்பா. அப்படிப்பட்டவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லா மரண பயம் நீங்கட்டும் ஆண்டவரே. மரணத்தின் கட்டுகள் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஜனங்களை வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கும், சரீரத்தில் ஆரோக்கியத்தை தாரும், ஆத்துமாவில் பலனை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, புது சிறுசியாக, புதிய மனிதனாக, புதிய மனுஷியாக உங்களுடைய ஜனங்களை மாற்றி உங்களுடைய ஜனமுள்ள அநேகர் ஆசீர்வதிக்கப்பட, அநேகர் ஆறுதலடைய, அநேகர் தேர்தலடைய உங்களுடைய பிள்ளைகளை கருவியாய் பயன்படுத்தும். நீர் இப்படி செய்கிறக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்மையும் நம்முடைய காணிக்கையை அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 388வது பாடல் பாடுவோம். எங்கும் புகழேசு ராஜனுக்கு. கீதங்களும் கீர்த்தனைகளும் 192வது பாடல்.
191 பாடல். சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரையான் புகைத்தாதரித்த உன் ஆண்டவரை காணிக்கை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய ஜனங்கள் முன்வந்து படைத்த ஸ்தோத்திர காணிக்கை, பொருத்தனை, நேர்ச்சை காணிக்கை, சபை வளர்ச்சிக்காய் படைக்கப்பட்ட காணிக்கைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அங்கீகரித்து நாம் மகிமைக்காய் பயன்படுத்த வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் பண்ண கடவோ. பிதாவே, சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் காலத்திலும் எவ்விடத்திலும் தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்கள் விசேஷ கடமையுமாய் இருக்கிறது. உமது குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவையில்லாவற்றை சிருஷ்டித்தீர். மனு குலத்தின் சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். மேன்மைப்படுத்தி
செய்து மகிமைப்படுத்து தூய சேனைகளின் கர்த்தராம் தேவரீர் தூயவர் 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 எனவே தூத்தியம் செய்து மகிமைப்படுத்து ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தரின் நாமத்தில் வந்தவராம் கருணையாய் இங்கு வருபவராம் உத்தம ஸ்தோத்திரம் ஏற்பவராம் உன்னதத்திலென்றும் ஓசன்னா. இயேசுதாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் அதை பிட்டு சீஷல் கொடுத்து நீங்கள் எல்லாரும் வாங்கி இதை புசிங்க, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ண பின்பு இயேசு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கர்த்தாவும் மரணத்தை நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போம் வருகைக்காக காசினியில் உம்மை ஸ்தோத்தரிப்போம். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவர் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவுகூர்ந்து முதலிலா நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகையை எதிர்நோக்கினால் இதை செய்கிறோம். அவர் நீர் நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எங்கள் தேவனே, கருத்துடன் உம்மை துதிக்கின்றோம். காருண்யரே உம்மை புகழுகின்றோம். கனிவுடன் மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் உம்முடைய பரிசுத்தாவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்படவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றை வளர்வு கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்தாவியோடு ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாய் உமக்கு சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் உருசப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, கிறிஸ்தவர்களை செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றைக்கு அப்பத்தையும் கொடுத்தாரும் எங்களுக்கு விரோதமாய் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உடையவர்களே.
யாவரும் சேர்ந்து பின் ஒரு தாழ்மையின் ஜெபத்தை பொருள் உணர்ந்தவராக நாம் ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்குது அல்லவா? ஜெகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியே எங்களும் இறங்கும் தேவா சமாதானத்தாரும். தேவாட்டு குட்டியே எங்கள்
கூட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறீச்சா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசுக்கரை நீங்கும் நிசப்பாவியே சுத்த இரத்தத்தின் சக்தியினால் முத்தி பேருண்டாகும் குற்றவாளியே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமாய் திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறீச்சா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் சேர்ந்த கைகள் சேவை செய்ய காத்திடும் தூய தோணி கேட்ட சேவி தீக்குரல் கேளாமலும் தூயர் தூயர் எஞ்சனாவு வஞ்சனை பேசாமலும் தூய அன்பை கண்ட கண்கள் என்றும் நம்பி நோக்கவும் தூய ஸ்தலம் செஞ்ச கால்கள் ஓளியில் நடக்கவும் தூய ஆவி பெற்ற எம்மில் நவ ஜீவன் பொங்கவும். ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் ஆகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தினால் பெற்று கொண்டுள்ள நாம் அவருக்கு மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான ஆராதனைக்காக கிருபையை தந்த புதிய மாதத்தின் துவக்க நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே எங்களை எல்லாம் கூட்டி சேர்த்து உம்மை பாடவும், உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்கவும், உம்முடைய பாடும் மரணத்தை நினைத்து உம்முடைய பரிசுத்த பந்திலே பங்கு பெறவும் கொடுத்த கிருபைக்காய் எமக்கு ஸ்தோத்திரம். கூடி வந்த ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். உம்முடைய ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீர் சகலவற்றையும் புதிதாக்கும் ஆண்டவரே. மட்டுமல்லாமல் உம்முடைய பிள்ளைகளுடைய பாதையிலே ஆண்டவரே, வியாபாரத்திலே, படிப்பிலே, தொழிலே, குடும்ப வாழ்க்கையிலே அனைத்திலும் நீர் புதிய காரியத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் திருச்சபை சார்ந்த எல்லா குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில், வெளி மாவட்டங்களில் எங்கள் கிராமத்தில் வசிக்கிற எல்லா குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். பெற்றோர், பிள்ளைகள், பேர குழந்தைகளுக்காக, வயதான தகப்பன் தாய்மார்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை பலப்படுத்தும். சோர்ந்து போனவர்களை கர்த்தருடைய கரம் ஒரு விசை பலப்படுத்தட்டும். சோர்வெல்லாம் மாற்றும். சோர்வின் ஆவியை கடிந்து கொள்கிறோம். பலவீன வியாதி ஒடுக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். பலவீனத்தில் நம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும். வியாதி உன்னுடைய விளக்குவேன், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் சொன்ன கர்த்தர் ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே.
மட்டுமல்லாமல் எங்களுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். புதிய கல்வி ஆண்டுக்கு நுழைய இருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, உங்களுடைய ஞானத்தினால் நிரப்பும். உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை தாரும். ஒவ்வொரு நாளும் பள்ளி கல்லூரிக்கு போகும்போது ஒருமுறை தெய்வீக பாதுகாப்பு இருப்பதாக. படித்து முடித்து வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தாரும். திருமணம் மற்றும் கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஆண்டவர் ஏற்ற துணை ஆண்டவரை கற்பத்தின் கனி தந்து ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய ஜனங்களுடைய கையின் பிரயாசங்கள், வருமானங்கள், உத்தியோகங்களுக்காய் சோத்திரம். அரசு உத்தியோகங்கள், ஆசிரியர்களுக்காக, தனியார் உத்தியோகம், தனியார் துறையிலே வேலை பார்க்கிற ஆசிரியர்களுக்காக, ஆண்டவரே அரசு செவிலியர்களுக்காய் சோத்திரம். மருத்துவத்துறையில் வேலை பார்க்கிறவர்களுக்காக ஆண்டவரே, மற்றும் பல்வேறு துறைகளிலே வேலை செய்கிற ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. விவசாயம், தொழில், சிறு குறு தொழில் செய்கிறவர்களுக்காய் சோத்திரம். ஆண்டவர் மிருக ஜீவங்களை வைத்திருக்கிறவர்களுக்காய் சோத்திரம். அதை பழுகி பெருக பண்ணுவீராக. விளைநிலங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா வாகனங்களுக்காய் சோத்திரம். கனரக வாகனங்களுக்காக நன்றி. இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். 2 சக்கர 4 சக்கர வாகனத்துக்காய் சோத்திரம். வாகனங்களை வைத்து தொழில் செய்கிறவர்களை ஆசீர்வதியும். வாகனத்தில் பிரயாணங்களுடைய பிரயாணங்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய சமூகம் முன் செல்லும்படியாய், பாதுகாப்பு உண்டாகும்படியாக, பொல்லாப்புகளுக்கு தீங்கு விலக்கி காக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில், வெளி மாவட்டங்கள் வசிக்கிற குடும்பங்களை நினைத்தருள்வீராக. எங்கிருந்தாலும் நாமத்துக்கு அஞ்சி வாழ உதவி செய்வீராக சாமி. பாடல் குழுவினருக்காக, இசை வாசிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி, ஆசீர்வதியும். சபையின் மூப்பர்களுக்காக நன்றி. தாய்மார் ஐக்கிய சங்கத்துக்காக ஆண்டவரே உமக்கு சோத்திரம். தாய்மார் மூலமாக நடைபெற ஊழியங்களுக்காக, ஆலயத்தில் நடைபெற ஜப ஊழியங்களுக்காக, கிராம ஊழியங்களுக்காக சோத்திரம். ஆண்டவர் மூலமாய் திரளான ஆத்துமன் மந்திரை சேர்க்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. இந்த மாதம் ஆலயத்தில் நடக்க இருக்கின்ற உபவாச கூடுகை, ஆண்டவரே முழுகிற ஜபங்கள், ஆண்டவரே காலை மாலை ஆராதனைக்காய் சோத்திரம். சனிக்கிழமை நடக்க இருக்கின்ற சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கான ஸ்பெஷல் ஆண்டவரே கூடுகைக்காக ஜெபிக்கிறோம். அதில் தவறாமல் கலந்து கொள்ள, அதன் மூலமாய் இன்னும் ஆவியில பலனடைய உங்கள் ஊழியத்தை ஆண்டவரே உற்சாகத்தோடு உண்மையோடு இந்த ஆண்டு செய்ய உதவி செய்வீராகப்பா. எங்களுடைய ஆண்டவரே இந்த அந்திரே ஆலயத்துக்காய் சோத்திரம். உங்களுடைய அநாதி தீர்மானத்தைப்படி வருகிற ஆண்டவரே 14 தேதி உங்களுக்கு சித்தமானால் எங்களுடைய மகாகண பேராயா மூலமாய் புதிய ஆலய அடிக்கல் நாட்டு விழா ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். தடையில்லாமல் நடக்க சபையெல்லாம் அன்றைக்கு ஏகோபித்து உடைய சமூகத்திலே உடைய நாமத்தின் நிமித்தம் கூடி நாங்கள் மகிழ்ச்சியோடு இந்த துவக்க நாளை ஆசரிக்க தகப்பனே உதவி செய்யும். அந்த நாள் முதல் இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு நான் மகிமைக்க பிரதிஷ்டை நாள் வரைக்கும் உடைய மாறாத கிருபை, மாறாத பிரசன்னம், உங்களுடைய தயவுள்ள கரம் எங்கள் மீது இதை ஆண்டவரை முன்னின்று நடத்துகிற மூப்பர்கள் மீது எல்லார் மேலே இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிற பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் விளங்கும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி நீர் பெரிதாய் விளங்க பண்ண போறக்காய் சோத்திரம். எதற்காய் கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஜனங்களை எழுப்ப போறக்காய் சோத்திரம். இருக்கிறோமாய் உருவாகிற ஆயுதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாய்க்காதே போவதாகப்பா. கர்த்தரே முன்னின்று காரியங்களே வாய்க்க செய்வீராக. எங்களுடைய சேகரத்துக்காய் 3 சபைகளுக்காய் சோத்திரம். 3 பாடசாலைகளுக்காய் அங்கு கற்றுக் கொடுக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி. எங்களுடைய பஞ்சாயத்தை ஆசீர்வதியும், எங்களுடைய திருமண்டலத்தை ஆசீர்வதியும், எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவர். தேசம் எல்லாம் எங்களுடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே. இந்த மாலை வேளை உம்முடைய வல்ல கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே கண்ணீரோடு இருக்கிற ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. குடும்பத்திலே நெருக்கம், தேவைகள் நிமித்தமாக ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு உம்முடைய பாதப்படி தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் சகலவற்றை புதிதாக்குவீராகப்பா. நீர் சொல்லாகும், நீர் கட்டளை நிற்கும். கோணலானவை நேராகட்டும், கரடு முரடெல்லாம் சமமாகட்டும். குடும்பத்துக்கு உரமாய் போராடுகிற பொல்லாத வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகிற ஆவிகள் ஆண்டவரே, பிள்ளைகளை தாறுமாறாய் நடத்துகிற உலகத்தின் ஆவிகள், அசுத்த வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்கள் உம்மையில் மகிழ்ந்திருக்கும்படி திரும்பவும் உம்முடைய ஜனங்களை உயிர்ப்பிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இப்படி செய்ய போறதுக்காய் சோத்திரம். பாடல் குழுவினரை ஆசீர்வதியும். சபை ஊழியர் மனைவிக்காய் சோத்திரம். இல்லற வாழ்க்கையை ஆண்டவரே அவள் செய்கிற இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதிகான மகிமையில்லாமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனை அவருடைய குமாரனாகிய அவருடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அன்பிலும் அறிவில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்த தேவனுடைய ஆசீர்வாதம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் உங்களோடு கூட நிலைத்திருக்க கடவது.
செய்வதற்காக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 552வது பாடலை பாடுவோம். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தான் உண்டே. சமாதானத்தோடு சென்று வருவோம். யாவருக்கு நன்றி. May God bless you.